விஐயோட இன்டர்நெட் ஸ்பீடு எந்த மாதிரி இருக்குது, விஐயில் 5G கிடைக்குமா இல்லை 4Gயே போதுமானதாக இருக்கா, விஐயோட ஃபுல் பொட்டன்ஷியல் இன்டர்நெட்டோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5G ரோல் அவுட் ஆனே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இதைத்தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5G கொடுத்தது. கூடவே என்னோட பிளானும் எலிஜிபிளாக இருந்தது. ஸோ இதனால் என்ன பண்ணேன்னா, நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் தான். சேலமில் எங்கெங்கெல்லாம் 5G வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த இடங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கலாம், சர்வர்ஸை அவங்க அப்டேட் பண்ணியிருக்கலாம், டவர்ஸ் அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த பிளேசஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5Gயோட ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். 5G கிடைக்கலனாலும் அங்கே ஒரு டாப் அப்கிரேட் நடந்திருக்கு. அதோட ஸ்பீட் வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம், ஆடியன்ஸ்டையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடங்களை எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ஒரு 4 சூப்பரான இடங்கள் அதை சுற்றி இருக்க இடங்கள் தெரிந்தது. ஸோ அதனால் அங்கே போகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனோட மெயின் டவுன் ஹாலில் தான் நம்ம இருக்கும். இந்த இடம் டிராஃபிக்கு ரொம்பவே பேர் போனது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு விவிஐபி ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடங்களில் டவரை செக் பண்ணி பார்ப்போம்னு செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்தது. ஏர்டெல் ஜியோ விட இவங்க டாப்பில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடை நான் பார்த்ததே இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் வைஃபை ரவுட்டருக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குமான்னு டவுட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சிம்முக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜான இருந்தது. ஓகே, அந்த வகையான வெப்சைட்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கும் போல இருக்குது. நம்ம வேறு வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஒன் ஆஃப் த பிராண்டட் வெப்சைட் தான். ஸோ இங்கே செக் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லைனாலும் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 30 MB/s அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தது. இது அப்லோட் டவுன்லோட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்லோடோட ஸ்பீடு தான் ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்பீடு கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா 3 ரோட்ஸ் போகணும். 3 ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான தேட்டர் இருக்கும். இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸு, ஏகப்பட்ட பீப்புள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருப்பாங்க. இந்த இடம் பீக்காகவே எப்போவுமே இருக்கும். இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, 24/7 இது எப்போவுமே ஆக்டிவ்லே இருக்கும். இங்கே ஸ்பீடை செக் பண்ணி பார்க்கும்போது அதே ட்ரிமெண்டஸ்டான ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருந்தது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் டவுன்லோடை விட அப்லோடோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஏரியாவே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் பண்ணும். இங்கேயும் அடுத்தடுத்த வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 13 செகண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 71 MB வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். 30 செகண்ட்ஸுக்கு 71 MBயோட ஸ்பீடிங் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. முக்கியமான விஷயம், இது 4G+ தான். நமக்கு ஆக்சுவலாக 5G கிடைக்கல. ஆனால் இந்த 4Gலே பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃபாக ஸ்பீட் கிடைக்கிது. இதுவே 5G வந்தால் ஏர்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும், ஜியோவெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்கிது. இது என்ன மித்தா இல்லை என்ன விஷயம்னு எனக்கு புரியல. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைச்சிச்சு. இது ஒரு ஃபன்னியான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்க இன்றைக்கி வந்து ChatGPTயோட வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நேற்று நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அப்லோடில் இருக்குது. 6 GB அட் அ செகண்டில் இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிருக்கு, பப்ளிஷ் ஆகிருக்கு. இது எனக்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை வேர்சடைலான வெப்சைட்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். எல்லா வெப்சைட்லேயுமே அதோட ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, பீக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, 50லேருந்து 62 MB, 62லேருந்து பார்த்தீங்கன்னா 73 MB வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் per minute அந்த மாதிரியான செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடிங் எவாலுவேஷன் இருக்குது. இது வைஃபை ரவுட்டர் இப்போ இருக்க 5Gன்னு சொல்கிறாங்களே அதோட ஸ்பீடுக்கு நியர்லி ஈக்குவலாக வருது. ஸோ விஐயால் இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஓகே, தெரியும் ஸ்பீடாக இருக்குன்னு தெரியும், இத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு பீக் டைமில் கூட, ஒரு ரஷ் பீரியடில் கூட இவ்வளோ பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவ்வளோ ஸ்பீடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகையான இன்டர்நெட்டை வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரியலி ஐ எம் ஷாக்டு. ஆனால் அதே ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் கிடைக்குதான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுண்ட் கூட வெளியே போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் டோர்லாம் வச்சுருக்கேன். அதனால கூட இது இருக்கலாம். ஆனால் அவுட்ரு த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு அள்ளுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக 5Gயும் வந்தால் நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ 5G அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கே சேலமில் நான் செக் பண்ணி பார்த்தேன், வரல. நீங்கள் யாராவது சேலம் மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த பிளேஸுக்கும் போய் வீடியோ மேக் பண்ணுறேன். பட் மதுரையில் வந்திருக்கு, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேன்கனிக்கோட்டை, திருநெல்வேலி இது மாதிரியான இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 5G வந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். தென் என்னோட பிளானும் முடிய போகுது. ஜஸ்ட் எனக்கு வந்து 6 days தான் இருக்குது. மேபி அடுத்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்க இந்த ஓடிடி பிளானை தான் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். 1198 ரூபாய்.
கேட்டா தான் பயமா இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.